அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிறத்து மறைமொழி காட்டிவிடும். பயன் நிறைந்த கருத்துக்கள் சொன்ன சான்றோர் பெருமையை அவர்கள் சொல்லிச் சென்று நீடித்து நிற்கும் வேதம் போன்ற அவர்கள் சொற்றொடர்கள் என்றும் அடையாளப்படுத்தும். The greatness of the greats who gave good messages are shown eternally through their words. துழிப்பா முழு பயன் தரும் மூத்தோர் முதுமொழி முக்காலமும் முழுதாய் உலகில் நிலைக்கும். முழு பயன் தரும் மூத்தோர் முதுமொழி முக்காலமும் முழுதாய் உலகில் நிலைக்கும். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் சொல்லியுள்ள உரை, துறந்தவர்களின் நிறைந்த கல்வி பெருமையை அவர்கள் ஓதுவதற்கு விட்டுச் சென்ற நூல்களின் வாக்கின் ஒளியே காட்டிவிடும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா என்பது முதுமொழி. ஓதாமல் என்றால் படிக்காமல் அல்லது படித்தவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதுதான் அந்த முதுமொழியினுடைய பொருள். அப்போ தினந்தோறும் படிக்க வேண்டும். நான் அதிகாலையில் 4:30 மணிக்கெல்லாம் எஞ்சிருவேன். குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது தினமும் அல்லது வாரத்தில் பல நாட்கள் ஏதாவது ஒரு நூலையோ அல்லது ஏதாவது ஒரு கட்டுரையோ நிச்சயமாக நான் படிப்பேன். திருக்குறளையும் திரிகடகத்தையும் படிப்பது கூட அதுவும் சேர்த்து படிப்பேன். அப்படி படிக்கும் பொழுது அதை எழுதியவர்களுடைய கருத்துக்கள் நம் மனதிலே வந்து தைக்கும். அதுபோல் பலரும் பல நல்ல கருத்துக்களை எழுதியும் சென்றுள்ளார்கள், சொல்லியும் சென்றுள்ளார்கள். அந்த கருத்துக்கள் சிறந்த கருத்துக்களாக இருந்தால் அவர்கள் சொல்லிச் சென்று 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, 2035-25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, இந்த நூற்றாண்டிலே இருந்தாலும் சரி, அது மக்களின் மனத்தில் நிலைத்து நிற்கும். அப்போ அவங்க நிறைமொழி மாந்தர்கள், அதாவது பயன் தரக்கூடிய சொற்களை சொன்ன பெரிய மனிதர்கள். மாந்தர்கள் என்றால் மனிதர்கள் என்றுதான் பொருள். ஆனா இங்க பயனில்லாத பல சொற்களை பேசி திரியும் மாந்தர்களுக்கு நடுவில் பயனுள்ள பல சொற்களை சொல்லி சென்று அவர்கள்தான் உண்மையிலேயே பெரிய மனிதர்கள், பெரிய மாந்தர்கள். அப்படிப்பட்டவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன, அதை நாம் உள்வாங்குகிறோம், படிக்கிறோம், பேசுறோம். பேசும்போது மேடையில் அழகா பேசுறோம், பல பேர் கைதட்டுறாங்க. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், திருக்குறள் எப்படி சொல்லுகிறது, ஷேக்ஸ்பியர் இப்படி சொன்னார் அப்படின்லாம் சொல்றோம், பலரும் கைதட்டுறார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதை நாம் மனதில் வாங்கி கடைபிடிக்கிறோமா? இதுதான் கேள்வி. பேசுபவர்களாகட்டும் கேட்பவர்களாகட்டும் அதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு. இந்த மாதிரி நிறைமொழி மாந்தர்கள், பெருமையுடன் வாழும் நிறைமொழி மாந்தர்கள் பலரை சொல்லலாம். ஒவ்வொரு மதத்தையும் தோற்றுவித்த பெரிய மனிதர்களை சொல்லலாம். மதங்கள் சார்பு இல்லாத பெரிய மனிதர்கள் பலரையும் சொல்லலாம். அப்படி ஒரு மூவரனுடைய நிறைமொழியை இன்று நான் சொல்ல இருக்கிறேன். அதில் ஒருவர், கீழ்படிய கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும். நீ முதலில் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நட. எவன் ஒருவன் நல்ல தொண்டனாக இருக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த தலைவனாக முடியும். ஏனென்றால் அவன்தான் கீழ்ப்படிந்து பல தலைமை பண்புகளை கற்றுக்கொள்ள முடியும். இது நம் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை, விதிமுறை, நிறைமொழி. இதை சொல்லி சென்றவர் சுவாமி விவேகானந்தா அவர்கள். கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காணும் ஒன்று அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நம்ம பல நேரங்களில் குட்டியா ஒரு தூக்கம் போடுவோம். பேருந்தில் பயணம் செய்யும் பொழுதோ அல்லது நல்ல பேச்சாளர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதோ நல்ல நூல்களை படிக்கும் பொழுதோ குட்டியா ஒரு தூக்கம் போடுவோம். அந்த தூக்கத்தில் கனவு வரும். இரவில் படுத்து தூங்கும் பொழுதும் கனவு வரும். இது கனவு கிடையாது, உங்களை தூங்க விடாமல் செய்கிறதல்லவா. ஐயோ, இன்னைக்கு இந்த வேலை செய்யணும், நான் நாளைக்கு அந்த வேலை செய்யணும், நான் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் ஆகணும், மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆகணும், மிகச்சிறந்த மருத்துவர் ஆகணும், மிகச்சிறந்த நாட்டை ஆள்பவராக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டு யார் இருக்கிறார்களோ அந்த கனவுகள் உங்களை தூங்க விடாது. உங்களுக்கு தேவையான 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேல நீங்க தூங்க மாட்டீங்க. அந்த கனவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டே இருப்பீர்கள், ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். இப்படிப்பட்ட பொன்மொழியை சொல்லியவர் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர், நம் நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள்.
உங்களுக்கு ஒருத்தர் வணக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு வணக்க வைங்க. உங்களை ஒருத்தர் பார்த்து சிரிக்கணும்னா நீங்க சிரிங்க, அன்பு காட்டணும்னா நீங்க அன்பு காட்டுங்க, கோவப்படணும்னா நீங்க கோவப்படுங்க, அடிக்கணும்னா நீங்க அடிங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் மற்றவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் மனது நினைக்கிறதோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இப்படிப்பட்ட அற்புதமான கருத்தை சொன்னவர் இயேசுபிரான். இந்த 3 கருத்துக்களையும் நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்றினால் போதுங்க, நம்ம எங்கேயோ போயிடுவோம். இதுக்கு ஒரு பாடல். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக என்று வாலி அவர்கள் எழுதிய ஒப்பற்ற பாடல். MSV இசையில், TMS குரலில், சந்தோதயம் படத்தில். இப்படி புத்தன், இயேசு, காந்தி மற்றும் பலர் இவங்கெல்லாம் பூமியில் வந்தது நமக்காகத்தாங்க, நமக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தாங்க, அதை கடைபிடிக்கணும் தான் இந்த குரலும் சொல்லுது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நாள் சிறக்கிற தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி திரளை, வழிக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.